Welcome to TNPSC preparation. So என்ன சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா 12th standard political science ஓட நியூ புக் பார்த்துட்டு இருக்கோம். தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ ஃபெடரல் சிஸ்டம் இன் இந்தியா, ஃபெடரலிசம் இன் இந்தியா அந்த சாப்டர் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன சிலபஸ் கவர் ஆகும்னா ப்ரிலிம் சிலபஸில் வந்து யூனிட் 5 இந்தியன் பாலிட்டியில் ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து கவர் ஆகும். அண்ட் குரூப் 1 மெயின் சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸில் ஃபெடரலிசம் இன் இந்தியாவில் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், சென்டர் ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன், லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் வந்து கவர் ஆகும். ஸோ 3 ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸில் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்டிருந்தாங்க. அந்த 3 கொஸ்டினில் ஒரு கொஸ்டினோட ஆன்சர் வந்து உங்களுக்கு இந்த பார்ட் ஆஃப் த வீடியோவில் இருக்கும். தட் மீன்ஸ் இந்த 6th 7th கொஸ்டின் கன்கரண்ட் லிஸ்ட்டில் எனுமரேட்டாக இருக்க சப்ஜெக்ட்ஸில் போத் யூனியன் அண்ட் ஸ்டேட் வந்து லெஜிஸ்லேட் பண்ணலாம். இன்கேஸ் கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் அத்தாரிட்டி தான் ப்ரிவைல் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண கமிட்டி நேம் என்ன, அண்ட் ஆர்டிகல் 356க்கு கொடுத்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கேஸ் நேம் என்ன. ஸோ இந்த 3 கொஷின் வந்து இந்த சாப்டர்லேருந்து வந்ததுனால நம்ம இந்த சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ அப்படின்றனால 37th ஸ்லைடுக்கு வந்து போகிறோம். சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். ஸோ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ்ல இருக்க எக்ஸிக்யூட்டிவ், ஃபைனான்ஷியல். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து மெயின் சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க டாப்பிக்காக. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டெரிட்டோரியலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, இன்னொன்று சப்ஜெக்ட் மேட்டர் வைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. டெரிட்டோரியல் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பவர்ஸ் வந்து டெரிட்டரி பேசிஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூனியன் கவர்மெண்ட் வந்து ஹோல் என்டையர் இந்தியன் டெரிட்டரிக்கே வந்து பவர்ஸ் இருக்கும். வந்து ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்டோட டெரிட்டரிக்கு மட்டும்தான் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து அப்ராட் இருந்தாங்கன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்ராட்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஜூரிஸ்டிக்ஷனும் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. பட் அதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. அண்ட் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்ல இந்த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன்ல யூனியன் கவர்மெண்ட்டுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. கான்ஸ்டியூஷனே அதை லிமிட் பண்ணியிருக்கு. ஷெட்யூல்டு ஏரியாஸ்லேயும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் அந்த யூனியன் கவர்மெண்ட் லே பண்ணுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்டட் பை கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னோம். சப்ஜெக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 3 லிஸ்ட்டாக வச்சுருக்காங்க. யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு. யூனியன் லிஸ்ட்டில் இருக்க சப்ஜெக்ட்ஸ்க்கு யூனியன் கவர்மெண்ட் வந்து லெஜிஸ்லேட் பண்ணலாம். ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்க சப்ஜெக்ட்க்கு ஸ்டேட் கவர்மெண்ட் லெஜிஸ்லேட் பண்ணலாம். கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்க சப்ஜெக்ட்க்கு போத் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லெஜிஸ்லேட் பண்ணலாம். ஸோ என்னென்ன நம்மளுக்கு நிறையா டாபிக்ஸ் இருக்குது. அந்த நம்ம சொன்ன மாதிரி 100 இருக்குது. ஸோ யூனியன் லிஸ்ட்டில் 100 இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட்டில் 59 இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டில் 52 இருக்குது. பட் அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிளை வந்து ஞாபகம் வச்சுட்டாதான் கொஸ்டின் கேட்கும் போது ஆன்சர் பண்ண முடியும். ஸோ யூனியன் லிஸ்ட்டில் எக்ஸாம் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டிசிபி பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு ஃபாரின் பேங்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிசிபி, ஸோ டிஃபென்ஸ், கரன்சி, பேங்கிங், ஃபாரின் பேங்க்ன்றனால ஃபாரின் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டை வந்து ஃப்ளிப் பண்ணுவாங்கன்னு சொல்லி திருப்புவோம் இல்லையா. ஸோ அந்த ஃப்ளாப் பண்ணும்போது ஹச் அப்படின்னு தும்புறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ளாப் ஹெச். ஸோ எஃப் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு, ஃபிஷரிஸு. எல் வந்து லோக்கல் கவர்மெண்ட், ஏ வந்து அக்ரிகல்ச்சர், பி வந்து போலீஸ், பப்ளிக் ஆர்டர், ஹெச் வந்து ஹெல்த். ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் படிக்காமல் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா சிவில்லையும் சரி கிரிமினல்லையும் சரி அது குற்றமாக கருதுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எஜுகேஷன், மேரேஜ், சிவில் ப்ரொசீஜர், கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ். அண்ட் ஸோ ரெஸ்பெக்டிவ் லிஸ்ட்டில் வரது ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட்ஸ் வந்து லெஜிஸ்லேட் பண்ணுவாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரும்போது போத் யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லெஜிஸ்லேட் பண்ணுவாங்க. பட் இன்கேஸ் கிளாஷ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட் பண்ண லா தான் வந்து ப்ரிவைல் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் enumerated in the concurrent list both union and state வந்து legislate பண்ணலாம். கான்ட்ரடிக்ஷன் வந்து ஸ்டேட் அத்தாரிட்டி ப்ரிவைல் ஆகாது, சென்ட்ரல் அத்தாரிட்டி தான் ப்ரிவைல் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த 3 இல்லாமல் ரெசிடியூரி பவர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெசிடியூரி பவர்ஸ் என்ன அப்படின்னா ஸோ இந்த 3 லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணாத வேறு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அண்டர் த யூனியன் கவர்மெண்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வந்துடும். ஸோ இந்த லெஜிஸ்லேட்டிவ்
டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1985ல என்ன பிரிச்சிருந்தாங்களோ அதை தான் நம்ம வந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்றோம். ஸோ இந்த லிஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் நார்மல் டைம்ஸ்ல மட்டும்தான் அந்த லிஸ்ட் வந்து அப்ளிகபிள். இன்கேஸ் சில எக்ஸப்ஷன்ஸ் லிஸ்ட்ல அப்போ அது வந்து அப்ளிகபிள் கிடையாது. அது என்ன எக்ஸப்ஷன் லிஸ்ட் பாத்தீங்கன்னா டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ இந்தியாவில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்க சப்ஜெக்ட்ஸ் லெஜிஸ்லேட் பண்றதுக்கு பவர் இருக்கும். அண்ட் அக்ரிமெண்ட் பிட்வீன் ஸ்டேட்ஸ், தட் மீன்ஸ் ஒரு 3 to 4 ஸ்டேட்ஸ் இல்லை 2 to 3 ஸ்டேட்ஸ் வந்து டுகெதர் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட்ல எங்களுக்கு காமனா லா வேணும்னு சொல்லிட்டு யூனியன் கவர்மெண்ட் கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் அது வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்தாலுமே அவங்க வந்து லெஜிஸ்லேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸப்ஷன் என்னன்னா ஒரு இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்றாங்க. அந்த இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்க சப்ஜெக்ட்ல தான் பண்ணணும் அப்படின்னா அப்பயும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 356 மூலமா ஒரு ஸ்டேட்ல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் கிட்ட சொல்றாங்க நீங்க அந்த ஸ்டேட் லிஸ்ட்ல நீங்க வந்து லெஜிஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதும் யூனியன் கவர்மெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேசஸ். ஸோ இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் ரிலேஷன். ஸோ எக்ஸிகியூட்டிவ் ரிலேஷன் பாத்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேச்சர்ல போட்ட சப்ஜெக்ட்ஸே தான் எக்ஸிகியூட்டிவ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது வந்து அந்த இப்போ ரெஸ்பெக்டிவ் லிஸ்ட்ல ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த யூனியன் லிஸ்ட்ல ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வந்துச்சுன்னா அது யூனியன் கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க. ஸ்டேட் லிஸ்ட்ல ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வந்துச்சுன்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்துப்பாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வருது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பட் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு பவர் இருக்கும். அந்த டிரெக்ஷன் வந்து நார்மல் டைம்ஸ்லயும் கொடுக்கலாம், எமர்ஜென்சி டைம்ஸ்லயும் கொடுக்கலாம். அண்ட் இன்னொன்று எக்ஸிகியூட்டிவ் ரிலேஷன்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் டெலிகேஷன் இருக்கும். தட் மீன்ஸ் இப்போ வந்து யூனியன் கவர்மெண்ட் ஏதோ ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். பட் ஸ்டேட் கவர்மெண்டோட கன்சென்ட் வந்து வாங்கியிருக்கணும். அட் த சேம் டைம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் யூனியன் கவர்மெண்ட் கிட்ட நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். பட் யூனியன் கவர்மெண்ட் கிட்ட அந்த கன்சென்ட் வாங்கியிருக்கணும். பட் யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட கன்சென்ட் இல்லாமையே அந்த டெலிகேஷனை கொடுக்கலாம். பட் பார்லிமெண்டோட அப்ரூவல் வாங்கியிருக்கணும். ஸோ இது வந்து மியூச்சுவல் டெலிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிலேஷன். ஸோ ஃபினான்ஷியல் ரிலேஷனும் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறதா ஃபாலோ பண்ணுறோம். ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, ஒன்று டேக்ஸ் ரெவென்யூ, இன்னொன்று நான் டேக்ஸ் ரெவென்யூ. டேக்ஸ் ரெவென்யூ பார்த்தீங்க அப்படின்னா சென்டருக்கு மட்டும் இந்த டேக்ஸ் அப்ளிகபிள், அதாவது கார்பரேட் டேக்ஸும் கஸ்டம் டேக்ஸும் சென்டருக்கு மட்டும் அப்ளிகபிள். ஸ்டேட் மட்டும் அப்ளிகபிள் அப்படின்ற டாக்ஸ் வந்து சேல்ஸ் டாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து சென்டர் லெவி பண்ணுவாங்க, பட் கலெக்ட் பண்ண டாக்ஸ் ஸ்டேட்டுக்கு கொடுத்துருவாங்க. அது என்ன டாக்ஸ் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது இல்லையா, அதுக்கு போடுற டாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து சென்டர் வந்து லெவி பண்ணுவாங்க, பட் கலெக்ட் பண்றது வந்து ஸ்டேட்டா இருக்கும். அது என்னன்னா ஸ்டாம்ப் டியூட்டிஸ், எக்ஸைஸ் டியூட்டிஸ். ஸ்டாம்ப் டியூட்டிஸ் எல்லாம் போடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ இதுலயும் எக்ஸைஸ் டியூட்டி, அதாவது மெடிசினல் ப்ரிப்பரேஷன்லையும் டேப்லெட் ப்ரிப்பரேஷன்ல டாய்லெட்ஸ்க்கு யூஸ் பண்ற அந்த ப்ராடக்ட்ஸோட ப்ரிப்பரேஷன்ல ஆல்கஹால் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எக்ஸைஸ் டியூட்டிஸ் போடுவாங்க. அதுவுமே வந்து சென்டர் வந்து லெவி பண்ணுவாங்க, பட் கலெக்ட் பண்றது வந்து ஸ்டேட். இன்னொன்று என்னன்னா ஸ்டேட் வந்து லெவி பண்ணி கலெக்ட் பண்ணுவாங்க, பட் வர டாக்ஸை சென்ட்ரல் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கும். அது வந்து டாக்ஸ் ஆன் இன்கம், அதாவது அக்ரிகல்ச்சரல் இன்கம் இல்லாம மற்ற இன்கம்ல டாக்ஸ் பண்றது வந்து இந்த மாதிரி பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து டாக்ஸை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்றது. நெக்ஸ்ட் வந்து நான் டாக்ஸ் ரெவென்யூ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது கமர்ஷியல் என்டர்பிரைஸ் வச்சு, தட் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி ஒரு பிஸ்னஸாக ரன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸாக ரன் பண்ணும்போது அதுலேருந்து வர ரெசிப்ட்ஸ் வந்து நான் டாக்ஸ் ரெவென்யூவில் வந்து போகும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்டருக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ரெசிப்ட்ஸ் எப்படி வரும் அப்படின்னா ரயில்வேஸ்லேருந்து வருது, போஸ்ட்லேருந்து வருது, டெலகிராஃப், ப்ராட்காஸ்டிங். ஸோ இது வந்து ஆர்பிடி-பி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர்பிடி அப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டை ஆர்பிடின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்பிடி-பி, ஸோ ரயில்வேஸ், போஸ்ட், டெலகிராஃப், ப்ராட்காஸ்டிங் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் டாக்ஸ் ரெவென்யூ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி தான். ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ் வந்து இன்கம் எதுலேருந்தெல்லாம் வரும் அப்படின்னா இதுக்கு வந்து இப்போ ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு ரோட் லே பண்றோம், ரோட் லே பண்ணிட்டு ரெண்டு சைட் நம்ம வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் வைக்கணும், ஸோ எலக்ட்ரிசிட்டி அண்ட் அதுல வந்து இரிகேஷனுக்கான தண்ணி வந்து போகுது. ரோடை லே பண்ணி தண்ணியை வந்து போடுறோம், தண்ணியை வந்து அனுப்புறோம். ஸோ ஃபாரஸ்ட், ரோடு, எலக்ட்ரிசிட்டி, இரிகேஷன். ஸோ இந்த ரெவென்யூஸ் இல்லாம சென்டர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில கிராண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம்.
அக்கார்டிங் டு ஆர்டிகல் 275. எதுக்காக அப்படின்னா இன்கேஸ் சில ஸ்டேட்ஸ்க்கு வந்து டெவலப்மெண்ட் ரொம்ப பின்தங்கி இருக்கும், நிறைய ட்ரைபல் பாப்புலேஷன் வந்து அந்த ஸ்டேட்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிராண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. அதுக்கு வந்து ஆர்டிகல் 275. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அசாமில் வந்து ட்ரைபல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கனால அவங்களுக்கு வந்து கிராண்ட்ஸ் கொடுக்கறது. நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஃபினான்ஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி ஆர்டிகல் 280 மூலமா. அண்ட் இதில் மெம்பர்ஸ் ஒரு சேர்மன், 4 மெம்பர்ஸ். சேர்மனுக்கு வந்து பப்ளிக் அஃபேர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த 4 மெம்பர்ஸ்க்கு ஒரு மெம்பருக்கு எக்கனாமிக்ஸ்ல ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கும், இன்னொருத்தருக்கு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்ல ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கும், இன்னொருத்தருக்கு கவர்மெண்ட் ஃபினான்சஸ்ல ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கும். அண்ட் 4வது ஒருத்தர் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜா வந்து இருப்பாரு. அந்த ஃபினான்ஸ் கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, சென்டர் ஸ்டேட் வந்து டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷனோட பெர்சன்டேஜ் இவ்வளோ வந்து சென்டருக்கு போகணும், இவ்வளோ வந்து ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் முன்னாடி பார்த்தோம் ஆர்டிகல் 275 மூலமா சில கிராண்ட்ஸை வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த கிராண்ட்ஸை வந்து யார் எந்தெந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் போகணும், எவ்வளோ போகணும் அப்படின்ற பிரின்சிபல்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கன்சாலிடேட்டட் ஸ்டேட்டுக்கு வர இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அந்த இன்கம் வச்சு பஞ்சாயத்து கொடுக்கலாம், லோக்கல் பாடிஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்ஸ் சொல்றதும் ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் சில மேட்டர்ஸ், ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ரிசர்ச் பண்ணி ரெக்கமெண்டேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ரெஃபர் பண்ணுவார் இல்லையா, ஸோ அதுலயும் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் கொடுப்பாங்க. இது வரைக்கும் 14 ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு புக்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ இந்தியாவோட கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் கிராண்ட்வில் ஆஸ்டின் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியன் ஃபெடரலிசம் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்றாரு. எதுக்காக அப்படின்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டோட கோஆபரேஷனை ப்ரமோட் பண்றதுக்காக டிசைன் பண்ண ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் எங்க அப்ளிகபிளா இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல எந்த ஒரு கண்ட்ரியில ஸ்டேட்டுக்கு அதிகமா பவர் இருக்கு அண்ட் அது வந்து ஸ்டேட்டும் இன்டிஸ்ட்ரக்டபிள், சென்டரும் இன்டிஸ்ட்ரக்டபிள், அந்த மாதிரி ஒரு செட்டப்ல தான் வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்ளிகபிள்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி செட்டப் யூஎஸ்க்கு. பட் நம்மளோடது பார்த்தீங்கன்னா குவாசி ஃபெடரல் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. தட் மீன்ஸ் யூனியன் கவர்மெண்ட்க்கு பவர் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு ஸ்டேட்ஸ். ஸோ யூனியன் கவர்மெண்ட் வந்து இன்கேஸ் ஸ்டேட் வந்து அவங்களோட வில்லிங்னஸ்க்கு ஒத்துக்கு போகலை, அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ஒத்து போகல அப்படின்னா எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி ஈஸியாக வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வர வச்சிருவாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனே வந்து ஸ்டேட் வந்து சென்டருக்கு நோ சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு செட்டப்பை வந்து வச்சிருக்கு. ஸோ சென்ட்ரல் ஸ்டேட்டோட கோஆர்டினேஷனை ப்ரமோட் பண்ணுன்றதுக்காக நிறைய பாடிஸ் இருக்கு, நிறைய பொலிட்டிக்கல் பாடிஸ் இருக்கு. அது வந்து கான்ஸ்டியூஷனல், ஸ்டாட்டுட்டரி, பொலிட்டிக்கல் பாடிஸ். ஸோ இந்த வீடியோவில் கான்ஸ்டியூஷன் மட்டும் பார்ப்போம், ஸ்டாட்டுட்டரி அண்ட் பொலிட்டிக்கல் பாடிஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில். ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து ஆர்டிகல் 263 மூலமா, அது கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ ஆர்டிகல் 263 மூலமா பிரசிடென்ட் வந்து இந்த பாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு. இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட்டுக்கு இடையில ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை என்கொயர் பண்றதுக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் காமனாக ஏதாச்சும் சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் பிரசிடென்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அமாங் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு கோஆர்டினேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த 3 ஃபங்க்ஷனும் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கோஆப்ரேஷன் ப்ரமோட் பண்றதுக்காக பாஸ்ட்ல வந்து நிறைய கவுன்சில்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது வந்து சென்ட்ரல் கவுன்சில் ஆன் ஹெல்த், டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில், சென்ட்ரல் கவுன்சில் ஆன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து 90s வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேர்பர்சன் வந்து பிரைம் மினிஸ்டராக இருப்பார். மெம்பர்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் எந்த யூனியன் டெரிட்டரியில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கோ அதோட சீஃப் மினிஸ்டர், அண்ட் எந்த யூனியன் டெரிட்டரியில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இல்லையோ அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் 6 கேபினட் மினிஸ்டர்ஸ். அப்புறம் சில ஸ்டேட்டில் பிரசிடென்ட் ரூல் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்டோட கவர்னர். ஸோ இவங்கெல்லாம் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட மெம்பர்ஸாக இருப்பாங்க. அண்ட் இதில் ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி இருக்கு. அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்டர் இருப்பாரு, 5 கேபினட் மினிஸ்டர் இருப்பாங்க, 9 சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.